Hi, hello my dear friends, welcome to Fashion Box Office. Makeup is an art. ஸோ இங்கே நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க, மேக்கப் ரொம்ப பிடிச்சவங்க இருக்காங்க. மேக்கப்புக்கு தேவையான 10 பொருட்கள் இது கட்டாயமாக உங்ககிட்ட இருக்கணும். இது இருந்தால் மட்டும் போதும் உங்களால் ஒரு பெஸ்ட் மேக்கப்பை கொடுக்க முடியும். ஸோ அது என்னென்ன பொருட்கள்னு பார்க்கலாம். பிஃபோர் தட், திஸ் இஸ் யுவர் ஃபேவரட் கேர்ள் அனு. லெட்ஸ் கெட் ஆன் டு த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம ஃபேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபேஸ்க்கு ஃபர்ஸ்ட்டு மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி பேஸாக யூஸ் பண்ணுறது ஃபேஸ் ப்ரைமர். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் திங் ஃபேஸ் ப்ரைமர். ஸோ ஃபேஸ் ப்ரைமர் எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்பீங்க. பட் நான் என்ன சொல்வேன் அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் மேக்கப் முன்னாடி இது ஒரு பேஸாக யூஸ் பண்ணணும். நீங்கள் ப்ரைமர் யூஸ் பண்ணுறதுனால உங்களோட மேக்கப் ஒரு ஃபினிஷ் கொடுக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு போர்ஸ் இருந்தாலும் அது வெளியே தெரியாமல் பாதுகாக்கும். ஸோ மார்க்கெட்டில் எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஃபேஸ் ப்ரைமர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ மேக் இஸ் த பெஸ்ட் ப்ரைமர் இன் த மார்க்கெட். அண்ட் நீங்கள் மேக்கப் போட்டதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கலர் பார் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரைமர் பிகாஸ் இது நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. ஸோ இதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன். ஸோ ஃபவுண்டேஷன் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க கரெக்டாக. ஆனால் ஃபவுண்டேஷனில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கலர் டோனுக்கு எக்ஸாக்டாக நமக்கு ஃபவுண்டேஷன் கிடைக்காது. ஸோ அதுக்கு நான் ஒரு டிப் சொல்கிறேன். நீங்கள் ஃபவுண்டேஷன் செக் பண்ணும்போது அந்த கலர் டோன் உங்களுக்கு மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணும்போது உங்களோட சின்னில் அப்ளை பண்ணி பார்த்துட்டு அந்த கலர் மேட்ச் ஆச்சுன்னா வாங்குங்க. ஒரு 2-3 ஃபவுண்டேஷன்ஸ் சேர்ந்தால் தான் உங்கள் கலர் டோனுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னாலுமே நீங்கள் அந்த மாதிரியும் பண்ணலாம், ஒரு தப்பும் இல்லை. ஸோ மார்க்கெட்டில் இருக்கிற பெஸ்ட்டு ஃபவுண்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோரியல் பாரிஸ் இன்ஃபாலிபிள் 24H லிக்விட் ஃபவுண்டேஷன் தான் அதிகமாக செல் ஆயிருக்கு. அண்ட் இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். அண்ட் தேர்ட் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா கன்சீலர். ஸோ கன்சீலர் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது இம்பார்ட்டண்ட் தான். பிகாஸ் கன்சீலர் யூஸ் பண்ணுறதுனால உங்களோட ஐ மேக்கப் ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். அண்ட் உங்களோட அண்டர் ஐ டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாமே கன்சீலர் போட்டிங்க அப்படின்னா ரெடியூஸ் ஆகும் மீன்ஸ் லைக் வெளியே உங்கள் மேக்கப்பில் தெரியாது. ஸோ கன்சீலர்ஸ் நீங்கள் எல்லா டைமுமே போடணும்னு இல்லை. பட் நல்ல மேக்கப் போடும்போது ஒரு ஒகேஷனுக்கு அந்த மாதிரி டைமில் நீங்கள் கன்சீலர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட மேக்கப் ஒரு அன்ஈவனாக இருக்காது. அதே மாதிரி உங்களோட டோன் அன்ஈவன் டோனாக இருக்காது. இது ஃபுல் கவரேஜ் கொடுக்கும். ஸோ மார்க்கெட்டில் இருக்கிற பெஸ்ட்டு கன்சீலர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓ மை லேடி பாப்புலர். ஸோ இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு கன்சீலர்னு சொல்லலாம். ஸோ இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். ஃபோர்த் விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாருக்கிட்டையுமே இருக்கும், காஜல். ஸோ காஜல் தான் கண்ணுக்கே ஒரு அழகு. ஸோ காஜல் போடாமல் எந்த பொண்ணோட கண்ணுமே நீங்கள் பார்க்க முடியாது. பட் காஜலில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா 24 hours ஸ்மஜ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி நிறைய காஜல் வருது. ஆனால் அது ஸ்மஜ் ஆகாமல் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது ஸ்மஜ் ஆகிடுது. அது கூட நம்ம அதை ரிமூவ் பண்ணும்போது அது ஸ்ப்ரெட் ஆகி டார்க் சர்க்கிள் ஃபார்ம் ஆகிறதுக்கும் சான்சஸ் ஆகுது. ஸோ காஜல் நல்ல பிராண்ட் காஜல் யூஸ் பண்ணுங்கள். ஸோ என்ன கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டில் இருக்கிற நல்ல காஜல் என்னன்னு கேட்டிங்கன்னா ரிமல். ஸோ இந்த ரிமல் பார்த்தீங்கன்னா 24 hours ஸ்மஜ் ஃப்ரீ தான் அண்ட் வாட்டர் ப்ரூஃப் கூட. நீங்கள் கோகனட் ஆயில் வச்சு நீங்கள் இதை ரிமூவ் பண்ணாலே போதும். நான் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், இது ஒரு நல்ல பிராண்ட். ஸோ இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ காஜலுக்கு அப்புறம் அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா மஸ்காரா. ஸோ மஸ்காராவும் எல்லாத்துக்கிட்டையும் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ மஸ்காரா பர்பஸாக பார்த்தீங்கன்னா ஐ லேஷஸ் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் லேஷஸ் கூட வச்சுருக்கலாம். பட் லேஷஸ் வச்சாலுமே நீங்கள் மஸ்காரா யூஸ் பண்ணணும் தான் நான் சொல்லுவேன். ஐ லேஷஸ் எவ்வளோ டார்க்கராக காமிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட கண் ரொம்ப பெருசாக தெரியும். ஸோ மார்க்கெட்டில் இருக்கிற பெஸ்ட்டு மஸ்காரா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மேபிளின். ஸோ என்ன கேட்டிங்கன்னா அதிகமாக வெத்து போகக்கூடியதும் பார்த்தீங்கன்னா மேபிளின் தான், எஸ்பெஷலி ஃபார் மஸ்காரா. ஸோ அந்த பிராண்டோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். ஸோ என்னென்ன மஸ்காராஸ் இருக்குதுன்னு மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ 6th ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐஷேடோஸ். இது நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க நம்ம ஊரில். பட் என்ன கேட்டிங்க அப்படின்னா ஐஷேடோஸ் கண்டிப்பாக நம்ம ப்ரிஃபர் பண்ணணும். அக்கேஷனலாவாச்சும் நம்ம ஐஷேடோஸ் போடணும். பிகாஸ் நம்ம ஐ மேக்கப்புக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸில் ஃபஸ்ட்டு ஸ்டாண்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐஷேடோஸ் தான். இப்போ இருக்கிற ட்ரெண்ட்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மோக்கி ஐஸ். ஸோ நம்ம கலர் டோனுக்கு, நம்ம ஊர் கேர்ள்ஸ்க்கு கலர் டோனுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் அதிகமாக பிங்க், ரோஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் லைக் ஸ்மோக்கி ஐஸ் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். அக்கேஷனாக சொல்கிறேன். அப்படி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஐஸ் இன்னும் பிக்கராக தெரியும். அதே மாதிரி செக்ஸியாகவும் இருக்கும்.
ஸோ மார்க்கெட்டில் இருக்கிற பெஸ்ட் ஐஷேடோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரௌன் ப்ரொஃபஷ்னல் ஐஷேடோஸ். ஸோ இது வந்துட்டு ஒரு பேலட்டில் கிடைக்கும். அண்ட் ஐஷேடோஸ் நீங்கள் எல்லா கலரும் வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஒரு பர்டிகுலர் உங்களுக்கு சூஸ் ஆகிற மாதிரி, உங்களுக்கு நல்லா செட் ஆகிற மாதிரி கலர்ஸ் மட்டும் நீங்கள் வாங்கி வச்சாலே போதும். பட் நல்ல பிராண்ட் ஐஷேடோஸ் வாங்குங்க, பிகாஸ் உங்கள் ஐலிட்ஸில் வந்துட்டு நாளைக்கு டார்க்கர் ஆகாமல் இருக்கும். ஸோ இதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவுமே நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க, பிகாஸ் நம்ம ஊர் பொண்ணுங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நல்ல திக்கான ஐப்ரோஸ் இருக்கும். பட் என்ன கேட்டிங்கன்னா வந்துட்டு கண்டிப்பாக ஐப்ரோ பென்சில்ஸ் யூஸ் பண்ணணும். எஸ், ஸோ ஐப்ரோ பென்சில்ஸ் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் ஒரு நல்ல ஃபைன் லைன்ஸ், உங்களோட ஐப்ரோஸும் நல்லா திக்காக காட்டுறதுக்கு. அது போக நம்ம அடிக்கடி வந்துட்டு த்ரெட்டிங் பண்ணுறனால அது ஏஜ் ஆக ஆக பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த இடத்துலலாம் வந்து க்ரோத்தே இருக்காது. ஸோ அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஏஜ்டாக இருக்கும், சீக்கிரமாக இந்த சில முடியெல்லாம் வந்து விட்டு போயிடும். ஸோ அங்கெல்லாம் இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். இப்போவே உங்களுக்கு பார்த்தாலே நல்லா தெரியும். நீங்கள் எவ்வளோக்கு அதிகமாக வந்து ஐப்ரோ பென்சில்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ உங்களோட ஏஜ் வந்துட்டு கம்மியாக தெரியும், உங்களோட ஃபேஸ் வந்துட்டு ரொம்ப சின்ன பொண்ணு ஃபேஸ் மாதிரி தெரியும். ஸோ மார்க்கெட்டில் இருக்கிற நல்ல பிராண்ட் ஐப்ரோ பென்சில்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2-3 பிராண்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபேஸஸ் கெனடா, மிஸ் கிளாரி அண்ட் லாக்மி இஸ் ஆல்சோ வெரி குட். ஸோ இதோட லிங்க்கும் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். அண்ட் 8th ஒன் என்னன்னு கேட்டிங்கன்னா காம்பேக்ட் ஆர் லூஸ் பவுடர். ஸோ நீங்கள் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணதுக்கப்புறமா, நீங்கள் ஐ மேக்கப் முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு லூஸ் பவுடர் இருந்ததுன்னா ஒரு காம்பேக்ட் இருந்ததுன்னா ஜஸ்ட் ஒரு டச்சப் மாதிரி நீங்கள் வந்து கொடுக்கணும். ஸோ அப்போ தான் வந்துட்டு உங்களோட ஃபவுண்டேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் லிக்விட் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணாலுமே வந்துட்டு அது ஈஸியாக வந்துட்டு அப்சர்வ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த மாதிரி காம்பேக்ட் யூஸ் பண்ணுறதாகட்டும் ஆர் லூஸ் பவுடர் யூஸ் பண்ணுறதாகட்டும் உங்களோட லுக்கை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கும். ஸோ மார்க்கெட்டில் இருக்கிற பெஸ்ட் காம்பேக்ட் ஆர் லூஸ் பவுடர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன பர்சனலாக வந்து நான் யூஸ் பண்ணதில் வந்து பார்த்திங்கன்னா மேபிளின் நல்லாயிருக்கு, அது போக லாரியல் பேரிஸ். ஸோ இதுதான் வந்துட்டு இருக்கிறதுலே வந்துட்டு லீடிங் பிராண்ட். லூஸ் பவுடர் வாங்குறதா இருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஃபிட் மீ மேபிளின் வாங்குங்க. 9th ஒன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு குட் லிப் பாம். ஸோ லிப் பாம் எல்லாருமே வச்சுருப்பாங்க, எல்லாருமே நார்மலாக எல்லாருமே வச்சுருப்பாங்க. பட் நீங்கள் மேக்கப் பண்ணுறதுக்கு லிப் பாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக உங்கள் லிப்ஸ்க்கு வந்துட்டு லிப் பாம் போட்டுருங்க. அண்ட் கூடவே ஒரு ப்ரஷ் இருந்தால் உங்களோட லிப்ஸை வந்து நல்லா ப்ரஷ் பண்ணிடுங்க. சில பேருக்கு பார்த்திங்கன்னா வந்து ஈஸியாக வந்து வெடிச்சிடும் லிப்ஸு. ஸோ அவங்க எல்லாமே வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு லிப் பாம் யூஸ் பண்ணணும். லிப் பாம்ஸ்க்கு நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது, நிறைய நல்ல பிராண்ட்ஸ் இருக்குது. பட் ஸ்டில் நான் வந்து பர்சனலாக ரெக்கமெண்ட் பண்ணுறது 2 பிராண்ட். ஒன் இஸ் ரிவோனா ஆர் பயோட்டிக். ஸோ இந்த 2 லிப் பாமுமே நான் நல்லா யூஸ் பண்ணியிருக்கேன். என்னோட லிப்ஸ்க்கு சைடு இருக்கிற பிக்மெண்டேஷன் எல்லாமே வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி சூஸ் பண்ணி நீங்கள் லிப் பாம்ஸ் வாங்குங்க. ஸோ இதை தாண்டி நல்ல பிராண்ட்ஸ் இருக்குது. பட் இது வந்து நான் பர்சனலாக ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இதோட லிங்க்குமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நீங்கள் வாங்கி உங்களுக்கும் அதிகமாக பிக்மெண்டேஷன் இருந்ததுன்னா நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். அண்ட் கடைசி ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எல்லாருக்குமே பிடிச்சது லிப்ஸ்டிக்ஸ். ஸோ லிப்ஸ்டிக்ஸ் நான் சொல்லவே தேவையில்லை, எல்லாருமே வச்சுருப்பாங்க. சின்ன குழந்தையிலேருந்து எல்லாருக்குமே லிப்ஸ்டிக்னால் ரொம்ப பிடிக்கும். பட் லிப்ஸ்டிக் நம்ம சூஸ் பண்ணும்போது எப்போவுமே வந்துட்டு ஒரு டார்க்கர் ஷேட் அண்ட் நியூட் ஷேட் எப்போவுமே வச்சுருக்கணும். ஸோ எந்த கலர் உங்களுக்கு சூட் ஆகுதோ அந்த மாதிரி உங்கள் ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த கலர் எனக்கு சூட் ஆகும்னு சொல்லி நீங்கள் வாங்கலாம். டார்க் கலர்ஸ் வந்துட்டு நிறைய இது கூட சூட் ஆகும், பட் நிறையா பேருக்கு அது சூட் ஆகாது. அதே மாதிரி ரொம்ப லைட்டாகவும் ரொம்ப நியூட் ஷேட்ஸும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணக்கூடாது. எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் ரேஞ்ச் கலர்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் நான் சொன்ன மாதிரி நியூட் கலர்ஸ் எப்போவுமே வச்சுக்கோங்க. பிகாஸ் அதிகமாக ஆயிடுச்சுனாலும் நீங்கள் வந்து நியூட் கலர்ஸ் போட்டு நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் இருக்கிற மாதிரி வந்து லிப்ஸ்டிக் வாங்குங்க. அதே மாதிரி நல்ல பிராண்ட் லிப்ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் நம்ம பாதி லிப்ஸ்டிக்ஸ் சாப்பிட்டுறோம், அதனால் நல்ல பிராண்ட்ஸ் வாங்குங்க. எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸுமே இல்லாத மாதிரி வந்துட்டு லிப்ஸ்டிக்ஸ் வாங்குங்க. ஸோ மார்க்கெட்டில் இருக்கிற நல்ல லிப்ஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பர்சனல் ரெக்கமெண்டேஷன் ஃபேஸஸ் கெனடா. எஸ், ஃபேஸஸ் கெனடா ரொம்ப நேரம் இருக்கும், அதே மாதிரி சீக்கிரமாக ட்ரை ஆகாது, ரொம்ப க்ரீமியாகவும் இருக்கும். அண்ட் நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மேட். ஸோ அதை தாண்டி என்னென்ன பிராண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா,
மேக் இஸ் ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் ப்ராடக்ட் அண்ட் நிறைய கலர்ஸ் அவங்களோட கலர்ஸ் வந்து சான்ஸ்லெஸ். அது போக வந்துட்டு நைக்கா ஃபேஸஸ். ஸோ ஃபேஸஸ் ஆல்ரெடி சொல்லிட்டேன். நைக்கா ஒன் ஆஃப் த லீடிங் இன் லிப்ஸ்டிக்ஸ். ஸோ அவங்களோட பிராண்ட் லிப்ஸ்டிக்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு, நான் யூஸும் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லிங்க்குமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். ஸோ தீஸ் ஆர் த 10 திங்ஸ். இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஆட்-ஆன்ஸ் மாதிரி லைக் நீங்கள் ப்ளஷஸ் யூஸ் பண்ணலாம், லைக் ஐ லேஷஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஆட்-ஆன்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ ஆட்-ஆன்ஸ் யூஸ் பண்ணுறதுனால வந்துட்டு எக்ஸ்ட்ரா உங்கள் மேக்கப்புக்கு வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா லுக் தான் வந்துட்டு ஒரு பெனிஃபிட் தான் இருக்க போகுது. பட் இதில் ரொம்ப அவசியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப அவசியம்லாம் இல்லை. பட் ஸ்டில் உங்களோட மேக்கப்பை வந்து ரொம்ப அழகாக காட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தீஸ் ஆர் த 10 திங்ஸ். கண்டிப்பாக வந்து ஒரு மேக்கப் ஸ்டார்டர் அப்படின்னா இந்த 10 திங்ஸுமே நீங்கள் வச்சுருக்கணும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி நல்ல பிராண்ட், நல்ல ப்ராடக்ட்ஸ் வச்சுக்கோங்க. பிகாஸ் நம்மளுக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டுமே வரக்கூடாது. ஸோ அதனால வந்துட்டு நல்ல பிராண்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால தப்பே இல்லை. அதே மாதிரி ரொம்ப நாள் வர மாதிரி வந்து நல்ல ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். இந்த மாதிரி வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும்னாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு மேக்கப் பற்றின ஏதாவது ஐடியாஸ் வேணும்னாலும் ஒரு டிப்ஸ் வேணும்னாலும் வந்துட்டு கமெண்ட்டில் போடுங்க. ஐ வில் பி ஹாப்பி டு டூ த வீடியோஸ். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் for watching this video. See you on my next video. Love you all.